புருட்டோட எபிசோட் நம்பர் 5 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே புருட்டோட 4 எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க. புருட்டோ உண்மையாக வேற லெவலில் தான் இருக்குன்னு தான் சொல்லணும். டக்குனு இன்ட்ரோ முடிச்சு வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு கிறுக்கு பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வாயிலிருந்து நெருப்பு கக்கி அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா நாசமாக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம தலைவன் புருட்டோ சொல்கிறான், எவாபே உன்னை பார்க்குற மாதிரியே இருக்குடா அப்படின்றான். உடனே எவாபே கடுப்பாகிறான். இவன் ஒன்றும் என்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவாபே கடுப்பாகும். நம்ம எவாபேக்கும் அந்த கிறுக்கு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சண்டை நடந்திருக்கு போல. அவன் பார்த்தீங்கன்னா எவாபே முறைச்சு பார்க்குறான். நம்ம எவாபே அவனை ஏற்கனவே அடிச்சு பொழந்திருப்பான் போல. உடனே அவன் இப்போ சொல்கிறான், எவாபே நீ முன்னே அடிச்சிருக்கலாம், இப்போ அடிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவாபே கிட்டே சவால் விடுறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருந்த புருட்டோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே குதிக்கலாம். கீழே குதிச்சு அவன் கண் ஆக்டிவேட் ஆகும்ல, அது மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. அது மாதிரி ஆக்டிவேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு நம்ம புருட்டோ கண்டுபிடிச்சிடறோம். இனிமே வேடிக்கை பார்த்தா வேலைக்கு ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புருட்டோ அவனை அட்டாக் பண்ண போனா எவாபே பார்த்தீங்கன்னா அவனை திசை திருப்பதுக்காக மதுவால் பின்னாடி கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணவன பார்த்தீங்கன்னா அவன் புருட்டோ பின்னாடி இருந்து பறந்து வந்து ஒரு உதவ தான் விடுறான். அவன் இனிமே இந்த இடத்துல இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்துல புகை மூட்டம் வர வச்சிடான். புகை மூட்டம் வர வச்சு இதான் சான்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரே எஸ்கேப் ஆயிரான். அவன் நம்ம புருட்டோவும் சும்மா உள்ள அவனை துரத்துக்கிட்டே நம்ம புருட்டோ சந்து புந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்து ஓடிட்டு இருக்கான். அப்புறம் புருட்டோ பார்த்தீங்கன்னா அவனை ஒரு வழியா பிடிச்சிருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லனை போட்டு அடிச்சு வச்சிருக்கான். அவன் சொல்றான், இந்த இடத்த சேதப்படுத்தினா அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன், அதனால தான் அவனை அடிச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்லிட்டு நம்ம புருட்டோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆச்சரியமா பார்க்கறானுங்க. அவன் அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருந்த மான்ஸ்டர் அப்படியே பறந்து அப்படியே போயிருது. நம்ம புருட்டோவும் அவனை பார்த்து கேட்கறான், யார் அண்ணின்னு கேட்கும்போது அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல திரும்புறான். திரும்பி நக்கலா ஒரு சிரிக்கிறான் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் அகாடமி காட்டுறாங்க. அகாடமி பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்ச பில்டிங்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் உட்காந்து பாடம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஒரு பையனை காட்டுறாங்க. நம்ம சீனோ சென்சே இவனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவன் பேர் தான் மிக்ஸுக்கி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வில்லேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் இங்க வந்திருக்கான். இவன் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்டா பழக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம புருட்டோ பார்க்கறான். இவன் தான் நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ எவாபேயும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு சவுண்ட் வில்லேஜே பார்த்தீங்கன்னா உரைச்சி மாதிரி கிரியேட் பண்ணதான். அப்புறம் அந்த டெங்கி பையன் இருப்பான். டெங்கி பையன் பார்த்தீங்கன்னா புருட்டோட கேட்கறான், புருட்டோ அவனை முன்னாடியே அவனுக்கு தெரியுமா? புருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றான். நம்ம எவாபே மென்டாலிட்டி சொல்லிட்டு இருக்கான். நேற்று இவனை பார்த்தேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் விட்டு வில்லேஜ் ஒருத்தர் நொறுக்கிட்டு இருந்தான். இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையனை ஸ்டாப் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது மெட்டலியும் அவன் ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கானுங்க. உடனே கிளாஸ்ல இருக்க சில பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையனை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பையன் அழகா இருக்கான அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா சைட் அடிச்சிட்டு இருக்குங்க மாத்தி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்ல. ஒரு கிளாஸ் ரெப் இருக்கும்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நம்ம சார் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. அந்த ஒரு மிக்ஸிக்கு பையன் டக்குன்னு வந்து புருட்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு நான் பக்கத்தில் உட்காரலாமான்னு கேட்கறான். புருட்டோவும் பக்கத்துல வந்து உட்காரலாம்பா, என் பேர் தான் புருட்டோ உசுமாக்கி அப்படின்றான். அவனு பார்த்தீங்கன்னா என் பேர் மிக்ஸிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி பேசிக்கிறாங்க. அந்த மிக்ஸிக்கு பையன் நம்ம புருட்டோ கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்றான். அப்படியே பேசிட்டே இருக்கும் போது நம்ம சீனியர் சென்சே பார்த்தீங்கன்னா புருட்டோ கூப்பிடுறாரு. நம்ம சீனியர் சென்சே வந்து போர்டில் ஒரு சம்ம எழுதி போறாரு. அந்த சம்ம எழுதி போட்டு புருட்டோ இதை சால்வ் பண்ணு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா புருட்டோவும் ஏதோ மொட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான். அவன் மொட்டை மனப்பாடம் பண்ணதை அப்படியே பார்த்தீங்கன்னா எழுதினாங்க. எப்படி போடுறேன் நான் கொடுத்த ஃபார்முலா மூலமா போடுங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்றாரு. உடனே புருட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ ஆன்சர் வந்தா போதாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே சீனியர் சென்ஸ் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இன்னொரு கஷ்டமான சம்ம எழுதி போட்டுட்டு இதை எப்படி சால்வ் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ கொடுக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இதை பார்த்து புருட்டோக்கு ரொம்ப ஆச்சரியம். இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ பேந்து முழிக்கிறான். என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க? நான் தான் நீங்க கொடுத்த சம்ம சால்வ் பண்ணிட்டேனே, எதுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ கேட்டுட்டு இருக்கான். அங்க இருந்து மிக்ஸிக்கு போய் எந்திரிச்சு வந்து அந்த சம்ம பார்த்தீங்கன்னா இவன் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமா பார்க்கறான். இவன் எப்பறம் அதெல்லாம் சால்வ் பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ ஆச்சரியமா பார்க்கும்போது அந்த சார் கூப்பிட்டு கேட்கறாரு, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு வந்து சம்ம போறேன்னு சொல்லும் போது அவனும் அந்த மாதிரி தான் சொல்றான். உங்களுக்கு தேவையான ஆன்சர் உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு, இனிமேல் பார்த்தீங்கன்னா புருட்டோ இது மாதிரி பண்ணாதேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டே சொல்றான். அவரும் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இனிமேல் பேசினா பிரோஜனம் இல்லை, உங்க இடத்துல போய் உட்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் உட்கார வைக்கிறாரு கிளாஸ். அப்படியே நம்ம புருட்டோ அவனை ஓர கண்ணால பார்க்கறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா சீனோ சென்சே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஃபைட் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபைட் யாருக்கும்னா நம்ம புருட்டோக்கும் எவாபேக்கும் தான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாத்தி சூப்பராகவே அடிச்சிராங்க. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா எவாபே சூப்பராக ஃபைட் பண்றான். புருட்டோ தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரே அடி தான் அடிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபைட் பார்த்தீங்கன்னா அப்படியே சுகமா முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் அந்த ஒரு மிக்ஸிக்கு பையனுக்கும் எவாபேக்கும் ஃபைட் அரேஞ்ச் பண்றாரு. அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு சொல்ற காட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் மின்னல் வேகத்தில் வரான். மின்னல் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவாபே ஒரே அடி தான் அடிக்கிறான். அடிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த மூவே பார்த்தீங்கன்னா கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவாபே கழுத்தை லாக் பண்ணிடுறான். சுத்தி இருக்கவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, இவனடா இவ்வளவு ஸ்பீடா இருக்கான்னு சொல்லிட்டு. சரி போதும் ஃபைட்டை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் சென்சே சொல்றாரு. அவன் பார்த்தீங்கன்னா கழுத்தை விடவே மாட்டேங்கிறான். அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கி சாவடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புருட்டோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறுத்து மிக்ஸிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ கத்த ஆரம்பிக்கிறான். புருட்டோ கத்ததை பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா புருட்டோ சொல்றான், என்ன எதுக்கு தடுத்த, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு நான் ஜெயிச்சிருப்பேன் இந்த ஒரு போட்டியில அப்படின்னு. கொண்டு ஜெயிக்க போறியா? நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்டூடெண்ட் தான், நீ இது மாதிரி பண்ற, நம்ம பார்த்தீங்கன்னா எவாபேட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாரி கேளு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ கண்ணை பார்க்கறான். புருட்டோ கண்ணை பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா புருட்டோ சொல்றதை கேட்டுட்டு நம்ம எவாபேட்ட பார்த்தீங்கன்னா சாரி கேட்க போறோம். புருட்டோ நீனே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸிக்கு பையன் எவாபே பக்கத்துல போயிட்டு சாரி எவாபே பார்த்தீங்கன்னா சொல்றான். இதெல்லாம் பார்த்தா புருட்டோக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம சீனியர் சென்சே பார்த்தீங்கன்னா குருனா சென்சே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம குருனா சென்சே சீனியர் சென்சே பார்த்து கேட்கறாரு, அந்த புதுசா அந்த பையன்
பையன் எப்படி இருக்கான், அதெல்லாம் கிளாஸ்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்கான். அவன் தான் நல்லா தான் போயிட்டு இருக்கான், எனக்கு தான் சரியா கிளாஸ் எடுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சீனோ. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குருநாய் செஞ்சு சொல்றாங்க, அது ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும், நீ பார்த்தீங்கன்னா போக பழகிக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குருநாய் செஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா மெக்சிகோ பையன் எதிர தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன் கழுத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ பாம்பு மாதிரிலாம் இருக்கு. அவன் அப்படியே பேசிட்டு இருக்கான், அவனோட சூரியனா இருப்பானு தெரியல, போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸை காட்டுறாங்க. கிளாஸை காட்டினா அங்கே இருக்க பசங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியமா வராங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு சீனோ சென்சர் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு வேடத்தில் வந்திருக்காரு. நம்ம மெக்சிகோ பையன் அகாடமி வந்ததுனால உங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வெல்கம் பார்ட்டி தான் கொடுக்க போறேன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸே இல்லை, எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சீனோ சென்சே. அங்க இருப்பாங்களா எல்லா பசங்களும் அப்படியே சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா வராங்க. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனோ சென்சே உண்மையாலே சூப்பர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சீனோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாகுது. உடனே நம்ம தலைவன் சிக்கடா வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது புருட்டோ சொல்றான், நம்ம பார்த்தீங்கன்னா அமைதியா வேலையை பார்த்தா போதும்பா, நீங்க எந்த கோளாறும் கொடுக்கானு அப்படின்ற நம்ம புருட்டோ. அங்க இருக்க சோச்சோ பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு சொன்னா போதும், அங்க இருக்க எல்லா ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா ஒத்தால அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. அப்புறம் மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சிக்கு கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருக்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சிக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சென்சேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக தான் பழகுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த ஒரு கிளாஸ் ரெப்பு பொண்ணு வந்து சென்சே நீங்கள் உண்மையாகவே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சீனோ சென்சே எல்லாத்தையும் பக்கத்தில் கூப்பிட்டுட்டு நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புது மேஜிக் பண்ண போகிறேன், எல்லாமே பக்கத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆபரா காட் ஆபரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையை அசைக்கிறாரு. அங்கே இருக்க பொம்மையெல்லாம் அப்படியே தானாகவே மூவ் ஆகுது. இதெல்லாம் பார்த்து மெட்டல்லாம் இவரால் எப்படிப்பா இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷாக்காக வராங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொம்மையை பிடிச்சி கட்டி பிடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம சீனோ செஞ்சு பயப்படுறாரு, அதை தொடாதமா அப்படின்னு கத்துறாரு. அந்த ஒரு பொம்மையை தொட்டனா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே பூச்சி வர ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியை வச்சு தான் அந்த பொம்மையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம மிக்சிக்கு பையன் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியை வச்சு விளையாண்டுட்டு அந்த இடத்துல நம்ம டெங்கி பையன் இருப்பானா, அவன் ரொம்பவே பயப்படுறான். அந்த அவனுக்கு பூச்சினா ரொம்ப பயம் போல, ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துப்பா அப்படின்றான். நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊதுறான். அங்க இருக்க எல்லா பூச்சியில இருந்து எல்லாமே சேர் கீர் எல்லாமே அடிச்சு நொறுக்கி பறக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சரி செஞ்சுட்டு இருப்பாங்களா, அந்த இடமா பார்த்தீங்கன்னா திருப்பி ரொம்பவே சேதமா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்களும் பேசிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா சரியான குப்பையா இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா சீனை செஞ்சு ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு, நான் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்க ஒவ்வொரு பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த சென்சை சூப்பர்னு நினைச்சோம், இவர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வேஸ்ட் போல தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பசங்களும் பார்த்தீங்கன்னா மட்டமா பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஈனோ ஜின்லாம் பார்த்தீங்கன்னா என்னப்பா இவர் டம்மி பீஸ் போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டா பேசுறான். நம்ம சிக்கடா சொல்றான், நம்மளுக்காக இவர் ஒரு முயற்சினாவது பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாள் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கடா. நம்ம சீனியர் சென்சே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போயிட்டு ஸ்டாஃப் ரூம்ல போய் அப்படியே உட்காந்துடுறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சோகமாயிட்டார் ஆளு, அப்படியே தனிமையில இருக்க மாதிரி அப்படியே உட்காந்துடுறாரு. நம்ம கிளாஸ் ரெப்பு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுது, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் வரமாட்டாங்க, அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கிளாஸ். நம்ம புருட்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதோ சவுண்ட் கேக்குது. நம்ம எல்லா பசங்களும் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்பி போய் பார்க்கலான்னு போறானுங்க. நம்ம புசிக்கடா பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சுடா திருப்பி ஏதோ பிரச்சனை கிளம்பிருச்சு போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டையை ஒருத்தர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கான் ஒருத்தவன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிறுக்க நம்பர் 2 இருப்பான் போல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஒவ்வொரு கட்டையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா புருட்டை பார்க்கும்போது அந்த ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா புருட்டோ கிட்ட ஆக்டிவேட் ஆகுது. அவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டர் நம்ம புருட்டோ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, யாருக்குமே தெரியல. டக்குன்னு அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு போய் வந்துடுறான். வந்துட்டு புருட்டோ எப்படி இருக்க, என்ன பண்றப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபன்னா பேசிட்டு இருக்கு. நம்ம சிக்கடாய் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கணிப்பு போறான். ஏற்கனவே வந்தவ பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கிளம்புச்சு, இப்போ இங்க வந்திருக்கான், இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கிளம்புச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கடா ஒரு கணிப்பை போட்டு கண்டுபிடிக்கிறான். இவங்களாம் அந்த ஒரு இடத்துல கீழே உட்காந்துருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா கட்டையை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். அது ஏற்கனவே ஒரு உடஞ்ச பில்டிங், அது ஒன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேதப்படுத்திட்டு இருக்கான் அந்த இருக்கேன். சரி இனிமேட்டு வேலையாகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டாக்ல இறங்குறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாரதா ஏறி போய் பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் நிற்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு போட்டு நம்ம சிக்கடா வந்து பார்த்தீங்கன்னா அவனை லாக் பண்ணிட்டான். டக்குன்னு எவா பையன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் தலையில ரெடி போறான். டக்குன்னு பின்னாடி இருந்து புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே சுத்திக்கிட்டே போய் பார்த்தீங்கன்னா டொமைல்னு விழுறானுங்க. நம்ம புருட்டோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு மேல இருந்து அப்படியே சாரதா எட்டி பார்க்கறா. எட்டி பார்க்கவும் அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே விழுவ போறானுங்க. டக்குன்னு அங்கிருந்து நம்ம மிக்சிக்கு போய் வேகமா ஓடி வந்து ஒரு ஜுட்ஸுவை போட்டு அங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே விழுவாம ஸ்டாப் பண்ணி ஒரு ஜுட்ஸை போட்டு காப்பாத்திடுறான். நம்ம புருட்டோ அப்படியே மிக்சியை பார்க்கறான். இவனடா இவ்வளவு ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புருட்டோ பார்க்கறான். அப்படியே புருட்டோ கண்ணா அந்த இது ஆக்டிவேட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவன் இருக்க அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகுது. அப்படியே அந்த ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்தாலும் அவனை தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் போலீஸ் எல்லாம் அப்படியே அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்சியை பார்க்கறான். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வேலை செய்ய போறோம், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். நம்ம உடனே சீனியர் சென்சே கடுப்பா வராரு. ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்க, நான் கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வரலன்னா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் சென்சே ரொம்பவே கடுப்பா வராரு. கடுப்பாய் பார்த்தீங்கன்னா தனிமையில நிக்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அந்த ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கா சென்ஸ் தான் ஹெட் மாஸ்டரா இருக்காரு. நம்ம இருக்கா சென்சே சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஸ்கூல்ல எல்லாம் கட்டிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, வெளியே எடுத்து பாடம் நடத்தினால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சீனியர் சென்சே சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன் புருட்டோ மற்ற பசங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இந்த சீனியர் சென்சே மேல அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூந்துடுது. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ சிக்கடா மிக்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
பார்க்கணும்னு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் சென்ஸ் தான் ஒரு இடத்துல மீட் பண்ணி காட்டுக்குள்ள இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்து வராரு நம்ம சீனியர் சென்ஸ். சீனியர் சென்ஸை பார்த்தீங்கன்னா குரல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. உங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு பாடம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுறாரு. இதோட புருட்டோட எபிசோட் 5 முடிவுக்கு வருது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, மறக்காம பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாருமே ஒரே லைக் பண்ணிட்டு பண்ணிருப்பாருங்க. இதே மாதிரி புருட்டோட ரெகுலரான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏகப்பட்டது மாதிரி புருட்டோ வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், பார்த்து ரசிச்சுக்கோங்க. பை கைஸ்.